தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் குறுகிய கால தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல் அல்லது தனிப்பட்ட தேவைகளுக்காக செயல்படாது என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டம் நாட்டின் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கியுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஒதுக்கீட்டு மசோதா குறித்து தனது கருத்துக்களை தெரிவிக்கும் போது நாடாளுமன்றத்தில் இவ்வாறு கூறியுள்ளார். ஜனாதிபதியின் ஒதுக்கீட்டு மசோதா உரையை அரசுக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையிலான பிளவு கோட்டை ஒதுக்கி வைத்துவிட்டு கவனமாக கேட்டிருந்தால் அந்த உரையிலிருந்தும் நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள பல விடயங்கள் இருந்திருக்கும். அந்த முன்மொழிவுகள் மற்றும் புள்ளி விபரங்கள் அனைத்திற்கும் பின்னால் மிக முக்கியமான கதை உள்ளது. அதேபோல் அதன் உள்ளடக்கத்திலும் முக்கியமான கதை உள்ளது. அந்த கதையை அனைவரும் நன்றாக புரிந்து கொள்ள முயற்சிக்குமாறு நான் பரிந்துரைக்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு வந்த பொது தேர்தல் சமயத்திலும் தொழில்களை பெற்று தருவோம் என வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன. அமைச்சு பதவிகளை பெற்றதன் பிற்பாடு தொழில்களை பெற்று தருவோம் என்று தற்போதைய ஆளும் தரப்பினர் கூறிய ஆடியோ பதிவுகள், வீடியோ பதிவுகள் உட்பட அனைத்து ஆதாரங்களும் எம்மிடம் காணப்படுகின்றன. தற்போதைய அரசாங்கம் பட்டதாரிகளின் வேலையில்லா நிலையை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மாவட்ட மட்டத்தில் அமைப்புகளை நிறுவி அந்த அமைப்புகளின் தலைவர்களுக்கு மாத்திரம் நியமனங்களை பெற்றுக் கொடுத்து ஏனைய பட்டதாரிகளை கைவிட்டுள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சமர்ப்பித்ததனை தொடர்ந்து மக்கள் அவரை வணங்குகின்றார்கள் என ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள கோரிக்கை 1700 ரூபாவாக இருந்தது எனவும் வரவு செலவு திட்டத்தில் இந்த தொகை 1750 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் பெருந்தோட்ட மக்கள் பட்டாசு கொளுத்தி கொண்டாடி மகிழ்கின்றனர் எனவும் சிலர் ஜனாதிபதியின் புகைப்படத்தை வணங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள டாக்டர் சுலைமான் அல் கபீப் மருத்துவ குழுவை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் சந்தித்துள்ளார். சவுதி அரேபியாவிற்கு தனது அதிகாரப்பூர்வ விஜயத்தின் போது மத்திய கிழக்கின் முன்னணி சுகாதார நிர்வாகத்தை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் சந்தித்தார். மருத்துவ, சுற்றுலா மற்றும் தொடர்புடைய சேவைகளில் ஒத்துழைப்பு உட்பட இலங்கையில் சுகாதாரத்துறையில் சாத்தியமான முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வவுணதீவு பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் சட்டவிரோத மதுபான கட்டுப்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகளை பிரதேச சபை போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பொதுமக்கள் இணைந்து முன்னெடுத்துள்ளனர். ஜனாதிபதியின் போதையற்ற நாட்டினை உருவாக்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் போதைப்பொருளற்ற பிரதேசத்தினை உருவாக்கும் நோக்குடன் பல்வேறு நடவடிக்கைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மத்திய கிழக்கு நாடுகளில் தலைமறைவாக வாழ்ந்து வரும் இலங்கையைச் சேர்ந்த போதைப்பொருள் வர்த்தகர்கள் பலர் மனம் திருந்தி புதிய வாழ்க்கையை தொடர விரும்புவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. துபாயில் வசித்து வரும் 7 போதைப் பொருள் வர்த்தகர்கள் இவ்வாறு தொலைபேசி அழைப்புகள் மூலம் அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர் என அவர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வர்த்தகத்திலிருந்து விலகி நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு விரும்புவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு தமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குமாறு அவர்கள் கோரியதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இவ்வாறு மனதிருந்திய குற்ற செயல்களை கைவிட்டு சமூகத்தில் நட்புறச்சிகளாக வாழ்வதற்கு பல குற்ற கும்பல்களைச் சேர்ந்தவர்கள் விரும்புவதாக தொடர்பு ஏற்படுத்தியவர்கள் கூறியுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பல பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வெவ்வேறு வாகன விபத்துகளில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த விபத்து சம்பவங்கள் மாத்தளை, தனமல்வில, வெலிகந்த மற்றும் கொட்டவில ஆகிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் இடம்பெற்றுள்ளது. வாட்ஸ்அப் மூலம் ஒருவருக்கு அழைப்பினை ஏற்படுத்தி $70,000 மதிப்புள்ள பரிசு பொதிகளை தருவதாக கூறி ஏமாற்றி பண மோசடி செய்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோணாவள பகுதியைச் சேர்ந்த 57 வயதுடைய இபி தம்மிகா என்ற
பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட ஒருவர் 70,000 மதிப்புள்ள பரிசு பொதிகளை தருவதாக கூறி ஏமாற்றி அவரது வங்கிக் கணக்கில் 12,55,000 பணத்தினை வைப்பு செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளார். இதனையடுத்து அந்த தொகையில் 68,70,000 ரூபாய் சதிகாரவரின் கணக்கில் வைப்பு செய்யப்பட்டுள்ளமை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக டெங்கு பரவல் மீண்டும் அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இதுவரை டெங்கு அதிகம் ஆபத்துள்ள 11 மாவட்டங்கள் இனங்காணப்பட்டுள்ள நிலையில் அந்த மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று ஆரம்பமாக உயர்தர பரீட்சை டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்காக நாடு முழுவதும் 2362 பரீட்சை மத்திய நிலையங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு பரீட்சைக்கு 2,46,521 பாடசாலை பரீட்சார்த்திகள் மற்றும் 94,000 தனியார் பரீட்சார்த்திகள் என மொத்தம் 3,40,521 பரீட்சார்த்திகள் தகுதி பெற்றுள்ளனர். கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் சுகாதார அறிவியல் பீடத்தில் தாதியர் மற்றும் குடும்ப சுகாதார பட்டப்படிப்பை பயின்று வரும் 3ஆம் ஆண்டு மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார். தனது வீட்டின் குளியல் அறையில் வழுக்கி விழுந்து தலையில் பலத்த காயங்களுடன் கண்டி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். ஹண்டெஸ்லா பகுதியைச் சேர்ந்த மாணவி HMLD ஏத்திலக்கா என்ற 3ஆம் ஆண்டு மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். யாழில் மூச்செடுக்க சிரமப்பட்ட யுவதியொருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். இருபாலை கோப்பாய் கிழக்கு என்ற முகவரியைச் சேர்ந்த பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அதன்படி நேற்று அதிகாலை 2 மணியளவில் குறித்த பெண் மூச்செடுப்பதற்கு சிரமப்பட்டுள்ளார். அதன் பின்னரே அவர் உயிரிழந்துள்ளார். பின்னர் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலத்தை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். நல்லதொரு புரிந்துணர்வு இனங்களுக்கிடையில் ஏற்பட வேண்டுமாகவிருந்தால் நிச்சயமாக மாவீர துயிலும் இல்லங்களிலிருந்து இராணுவம் அகன்று செல்ல வேண்டும் என்று ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் சி வேந்தன் தெரிவித்துள்ளார். வடமராட்சி கிழக்கில் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். வத்தளை காவல்துறை பிரிவில் கைத்துப்பாக்கியுடன் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று காலை சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வத்தளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அல்விஸ் டவுன் சந்தியில் காவல்துறையினரின் கட்டளையை மீறி சென்ற காரொன்றை வத்தளை காவல் அதிகாரிகள் குழுவினர் துரத்தி சற்று நிறுத்தி சோதனைகளை மேற்கொண்டனர். இதன்போது குறித்த காரின் சாரதியின் இருக்கைக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கி ஒன்றை மீட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இலங்கையின் நிதி இலக்குகள் அடையப்பட்டதற்கு எதிர்பாராத வகையில் நிகழ்ந்த வாகன இறக்குமதியே முதன்மை காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் இத்தகைய எண்ணிக்கையிலான வாகனங்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை என குறிப்பிட்ட அவர் இதுவே அரசாங்கத்திற்கு வருமானத்தை தந்துள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.